ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். பிரைஸ்லர் ரூபன் பிரதர். பேசலாம். இன்னைக்கு ரூபன் பிரதர் நம்மகிட்ட வந்திருக்காங்க. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். லாஸ்ட் 2 எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா நோவாவோட பேழையை பற்றியும், அப்புறம் சயின்டிஸ்டோட அபரிவிதமான பிலீஃப்ஸை பற்றியும் பார்த்தோம். அதை பற்றி ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருக்குங்களா பிரதர்? 2 எபிசோட் நீங்கள் சொன்ன மாதிரி நோவாவுடைய ஹிஸ்ட்ரியை வந்து நல்லா பார்த்தோம். கொஞ்சம் டீட்டெயில்டாக முடிஞ்ச அளவுக்கு பார்த்தோம். அதுக்கப்புறம் சயின்டிஸ்டுடைய வித்தியாசமான பிலீஃப்ஸ், அவங்க என்ன மாதிரிலாம் பிலீவ் பண்ணுறாங்க, கடவுளுக்கு மாற்ற அவங்க என்ன பிலீவ் பண்ணுறாங்கிறத பார்த்தோம். அண்ட் ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்டு என்னென்னா, ஒரு 2 பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க, தமிழில் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஒரு 2-3 பேர் போட்டிருந்ததை நான் பார்த்தேன். ஆக்சுவலி முடிஞ்ச அளவுக்கு நம்ம தமிழில் பேசுறதுக்கு முயற்சி செய்கிறோம். ஆனால் சில விஷயங்கள் வந்து இங்கிலீஷில் தான் இருக்குது. லைக் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கார்பன் ஐசோடோப் அப்படின்ட்டு இருக்கு. அது தமிழ்லேயும் கார்பன் ஐசோடோப் தானே, புரோட்டான்னு சொல்கிறோம். மொழிபெயர்ப்பு தமிழில் பண்ண முடியாது. மொழிபெயர்ப்புமே தமிழில் எழுதுவாங்களே ஒழிய அந்த பேர் வந்து சேம் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு காட்ஸ் கிரேஸ் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு தமிழில் தான் பேசணும்னு பார்க்குறோம். ஒரு சில வார்த்தைகளுக்கு நம்மளுக்கு தமிழில் டிரான்ஸ்லேஷன் இல்லாத பட்சத்தில் அதை நம்ம இங்கிலீஷில் தான் சொல்லி ஆக வேண்டியதாக இருக்குது, வேறு வழி இல்லை. இந்த நிகழ்ச்சியோட இன்ட்ரோடக்ஷனாக இப்போ போன ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கண்டித்து பேசுனாங்க. இப்போ வந்து அது ரொம்ப குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிரதர்? அது நீங்கள் சொல்கிறது வந்து பாவத்தை பற்றி பேசுறது, அப்புறம் நியாய தீர்ப்பை பற்றி பேசுகிறத பற்றி சொல்லுங்க. ஆமாம், அது உண்மைதான்ற மாதிரி தான் எனக்கும் தோணுது. என்னென்னா, நம்மளுக்கே ஒரு யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் படிச்சிட்டோம்னா நம்ம வந்து ஒரு பாவத்தை குறித்து பேசுகிறதோ, இல்லாட்டி கடவுளுடைய நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறதோ ஒரு பிற்போக்கான விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் நிறைய ஜனங்களுக்கு வந்திருக்கு. அதை நம்ம பார்க்க தான் செய்கிறோம். அப்புறம் இன்னொன்று என்ன யோசிக்கிறோன்னா, ஆத்மாவை சோல் வினிங் தானே நம்மளுக்கு முக்கியமானது, ரட்சிப்பு தானே நம்ம முக்கியமானது. கிருபையை சொல்லி பேசலாமே, பாவத்தை பற்றி பேசினா ஹர்ட் ஆயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை நம்மளை அறியாமலே நம்மளுக்கு வந்திருக்கு. அது இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு டாக்டர் இருக்கார், ஒருத்தருக்கு சுகர் இருக்குது. சுகர் சாப்பிடாதீங்கன்னு சொன்னால் பேஷண்ட் ஹர்ட் ஆயிடுவாருங்க, மனசில் காயப்பட்டுருவார். சொல்லாமல் இருந்தா அப்படி எந்த டாக்டரும் நினைக்கிறது இல்லை தாங்க. யாருமே நினைக்கிறது இல்லையே. அப்படி நினச்சாருன்னா ஒரு துரோகம் பண்ணுறாருன்னு அர்த்தம். கண்டிப்பாக பேஷண்ட் உயிரை காப்பாற்ற முடியாதுல்ல. ஒரு ஒரு ஃபினான்ஷியல் ஆடிட்டர் ஒருத்தர் இருக்கார், ஃபேக் இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணி கொடுங்கன்னு கஸ்டமர் கேட்குறாரு. இவர் என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக செஞ்சு தர மாட்டார். அது முரண்பாடு இல்லையா? ஆமாம், சட்டத்துக்கு விரோதமானது. அங்கே கிளைண்ட் மனசு கஷ்டப்படுவாருன்னு அவர் யோசிக்க மாட்டார். ஒரு டீம் லீடர்னு ஒருத்தர் இருக்கார், ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறாரு. டீம் மெம்பர் ஒழுங்காக வேலை செய்யலை. அங்கே வந்து நம்ம வந்து உங்களை திட்டினா மனசு கட்டாயிருவாருன்னு யோசிக்கிறோமா? அவுட்புட் கிடைக்காது இல்லையா? கிடைக்காது. அப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டியில் மட்டும்தான் இந்த ஸ்டோரி நம்ம சொல்கிறோம். நம்ம வேற எங்கேயுமே இதை சொல்கிறது இல்லை. ஹர்ட் ஆயிடுவாங்க, மனசு காயப்பட்டுருவாங்க கண்டிச்சோம்னா. ஆனால் இதில் மட்டும் நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன தீமாக வச்சு பார்க்க போனோம்? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் இந்த எவல்யூஷனரி சயின்டிஸ்ட் பேசின ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு அதில் என்ன முரண்பாடு இருக்குது, அதில் என்ன ரேஷ்னாலிட்டியே இல்லாத விஷயமா இருக்குது அப்படிங்கிறத பல எபிசோட்ஸ் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஓகே, இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்க்க போகிறோம். ஒரு 4-5 ஆர்குமெண்ட்ஸ் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஃபேமஸாக ஒரு எவல்யூஷனரி ஆத்தர் ரிச்சர்ட் டாக்கின்ஸ் அப்படின்ட்டு, இவர் கேட்குறாரு, கடவுளை யார் கிரியேட் பண்ணா? எல்லாரும் கடவுள் எல்லாத்தையும் படைச்சாரு நீங்கள் சொல்கிறீங்க, கடவுளை யார் உண்டாக்குனது அப்படிங்கிறத இதை ஃபஸ்ட் எபிசோட்லேயே இதை நம்ம வச்சு டிஸ்கஸ் பண்ணோம். இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்கிறார். அதுக்கடுத்து ஒரு டைம் இந்த ரிச்சர்ட் டாக்கின்ஸ் வந்து பிபிசி ரேடியோ ஷோவில் பேசிகிட்டு இருக்கார். ஒரு நல்ல ஒரு பிலீவர் ஒரு அப்பாலஜெட்டிக் மினிஸ்ட்ரியில் நல்ல லீடிங்காக இருக்கிற ஒரு பர்சன்ட்டை பேசிகிட்டு இருக்கார். அப்போ அவர் சொல்கிறார், கிறிஸ்டியன்ஸுக்கு வந்து பைபிளே சரியாக தெரியாது, பைபிளில் இருக்க டாபிக்ஸே சரியாக தெரியாது. இன்னொருத்தவங்களுக்கு தெரியாதுங்கிறது நாம் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருப்போங்கிறது தெரியாமலே அவர் சொல்கிறார் இல்லையா? அவர் அப்படியே சொல்கிறார், அன்பான கடவுள்னு ஒருத்தர் இருந்தா ஏன் உலகத்தில் இவ்வளோ கொடுமைகள் இருக்குது? இதுதான் நம்ம ட்ரெயிலமான்னு ஒரு வேர்டில் சொல்லுவாங்க. இது அநேகர் கேட்குற கேள்வி. இன்னொரு ஒரு எவல்யூஷனரி ஆத்தர் ஹிட்சன்ஸ்னு ஒரு சயின்டிஸ்ட் சொல்கிறார்,
மதங்கள் வந்து அநேக அழிவை தான் மனுஷங்களுக்கு உண்டாக்கியிருக்கு. அது தீமை நிறைய மனுஷங்களுக்கு பண்ணியிருக்கு. அதனால நான் பிலீவ் பண்றது இல்ல. ஆனா மதம் பண்ணல. மதத்தின் பேர்ல மனுஷங்க பண்றாங்க. கரெக்ட்டுங்களா? கரெக்ட். நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட். அப்படின்ற ஒரு இது சொல்றாரு. அப்புறம் யூசுவலா நம்ம எடுக்கிற ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஹாக்கின். ஹாக்கின் இல்லாம நம்ம நிறைய ப்ரோகிராம் பண்ணவே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அவரு சொல்றாரு. அவருக்கு வந்து ஒரு மோட்டார் டிசீஸ் இருந்தது. நியூரோ மோட்டார் டிசீஸ்ன்ற அவர் ரொம்ப வருஷமா அந்த டிசீஸ்ல சஃபர் பண்ணாரு. யாரோ சொல்லியிருக்காங்க, இது வந்து ஏதோ ஒரு சாபத்தினால வந்துருச்சு உங்களுக்கு. இத ஒரு ஸ்டேட்மெண்ட்டா அவர் சொன்னாரு. ஒருவேளை பார்க்குறவங்க கேட்பாங்க, இதெல்லாம் எதுக்கு நம்ம பேசுறோம் அப்படின்ட்டு. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நல்லா நீங்க நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு கூட சயின்டிஃபிக் ஆர்குமெண்ட்டே கிடையாது. நம்ம எல்லாரையும் இவங்கள எப்படி பார்ப்போம்னா, சயின்டிஸ்ட்டா தான் ஜனங்களுக்கு இப்ப நான் சொன்ன எல்லாரையுமே தெரியும். ஆனா இவங்க சொல்ற ஆர்குமெண்ட் எதுவுமே சயின்டிஃபிக் ஆர்குமெண்ட் கிடையாது. இது எல்லாமே பிலாசபிக்கல் ஆர்குமெண்ட். ஸோ இது எதுவுமே சயின்டிஃபிக் ஆர்குமெண்ட் கிடையாது. ஆனால் சயின்டிஸ்ட் அப்படிங்கிற பேர்ல அவங்க சொல்றதுனால உலக மக்கள் ஏத்துக்குவாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆமா, ஏத்துக்கிறாங்க. இது எதுவுமே சயின்ஸ் பேஸ்ட் ஆர்குமெண்ட்டே கிடையாது. கிடையாது. ஓகே. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பிலாசபி பேஸ்ட் ஆர்குமெண்ட். ஆனா இவங்க எல்லாரும் யாரா நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா, நம்ம இன் த சென்ஸ் ஜனங்களுக்கு யாரா தெரியும் அப்படின்னா, சயின்டிஸ்ட்டா தான் தெரியும். இதில நான் என்ன கன்க்ளூட் பண்ண விரும்புறேன்னா, இவங்க பிலீஃப சயின்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ வச்சு சொல்றாங்க. சயின்ஸை முன்னிறுத்தி அவங்க வந்து இதை சொல்றதுனால சயின்ஸை நம்புறாங்க மக்கள் அப்படிங்கிறதுனால அவங்க அவங்களுடைய வாதத்தை இதில் கன்ஃபஸ் பண்ண பார்க்குறாங்க. ஆமா. அவங்களுடைய வாதத்த முன்னிறுத்த பார்க்குறேன். ஸோ இத நம்ம மறக்கவே கூடாது. ஒரு முறை ஜர்னலிஸ்ட்ஸ் கேட்குறாங்க. பெர்ட்ரண்ட் ரசல் அப்படின்ற ஒரு ஃபேமஸ் மேத்தமெட்டிஷியன். அவர்ட்ட கேட்குறாங்க. ஒருவேளை ஒரு நாள் உங்கள கடவுள் பார்த்து கேட்குறாரு, "ஏன் என்னைய நம்பல நீ? நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இவர் பதில் சொல்றாரு. "தேவைப்படுற அளவுக்கு எவிடன்ஸ் அவர் எனக்கு குடுக்கல. கடவுள் கொடுக்கல இவருக்கு. கடவுள் குடுக்கல இவருக்கு." ஓகே. அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு. இதுல நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, காட நம்புறதுக்கு மல்டிபிள் டைமென்ஷன்ஸ்ல காட் எவிடன்ஸ் குடுத்திருக்காரு. அவர் வேர்ட் மூலமா குடுத்திருக்காரு. அவர் ப்ராஃபசிஸ் அவர் வேர்ட்ல இருக்க பைபிள்ல இருக்க ப்ராஃபசிஸ் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது, இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிறைவேறுது. சரி. அது மூலமா குடுத்திருக்காரு. அநேகருடைய வாழ்க்கையில மிராக்கிள்ஸ் மூலமா குடுத்திருக்காரு. லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வாழ்க்கையில மாற்றங்கள அநேகர் வாழ்க்கையில காமிச்சு, நூத்துக்கணக்கான உதாரணங்கள் மூலமா குடுத்திருக்காரு. படைப்புல குடுத்திருக்காரு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப நீங்க பாருங்களேன் இந்த வீடியோவ. இது வந்து ஹியூமன் அனாட்டமிய பத்தி ஒரு நல்ல ஒரு அனிமேஷன் பண்ணியிருக்காங்க. இத நீங்க உட்கார்ந்து மொத்தமா நீங்க பார்த்தீங்கன்னா, இது மாரி ஒரு இன்ஜினியரிங் ப்ராடக்ட்டோ, இது மாரி ஒரு இன்ஜினியரிங் டிசைனோ இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அவ்ளோ மேக்னிஃபிசன்ட் கிரியேஷன் தான் கடவுளுடைய படைப்புல மனுஷனுடைய ஹியூமன் பாடி நம்மளுடைய அனாட்டமின்னு சொல்லப்படுறது. மனுஷனால உருவாக்க முடியாத ஒன்றை கடவுள் உருவாக்கி இருக்காரு. ஆமா. இத நம்ம நெனச்சா கூட இந்த டிசைனை அவனால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது இந்த உடம்ப. கற்பனையே பண்ண முடியாது. இதெல்லாம் இவருக்கு எவிடன்ஸா தெரியல. ஆனா, இப்ப இத ஒரு எவிடன்ஸா நீங்க வச்சுக்கங்க ஒரு சைடு. எவல்யூஷனுக்குன்னு சொல்றாங்கல்ல எவிடன்ஸ். அத பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. லாஜிக்கும் இருக்காது. அதுல ஒரு ரீசனிங்கும் இருக்காது. பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இர்ரேஷனலா இருக்கும். ஆனா, அத அவங்க பிலீவ் பண்ணுவாங்க. அதுல நெறைய அசம்ப்ஷன்ஸ் இருக்கும். இவங்க இன்னொன்னு பண்ணுவாங்கன்னா, பைபிள்ல புரியாத ஒண்ணு எடுத்துக்குவாங்க. ஒண்ணே ஒண்ணு மட்டும் புரிஞ்சிருக்காது. அந்த ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு, மொத்தமும் நாங்க நம்ப மாட்டோம்பாங்க. ஆனா, எவல்யூஷன் பேஸ்டுக்கு போம்போது 1000 விஷயம் புரியாம இருக்கும். அதெல்லாம் பொருட்டா இருக்காது உங்களுக்கு. ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிடுச்சுன்னு நெனச்சுட்டு, அத ஒரு ப்ரூஃப்ன்னு நெனச்சுக்கிட்டு, அத நம்புறதுக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்க. இதுக்கு என்ன நான் அனாலஜிக்கலா சொல்ல விரும்புறேன்னா, பைபிள் இஸ் எ ஸ்பிரிச்சுவல் புக். நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் சென்ஸ்ங்கிறது வேணும். கண்டிப்பா. ஸ்பிரிச்சுவல் ஃபவுண்டேஷன்ஸ்ங்கிறது ஒண்ணு வேணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குற மாரி, இப்ப இந்த ஈக்குவேஷன பாருங்களேன். x + 6 = 8. அப்ப x = வாட்ன்னு நம்மள்ட்ட கேட்டாங்கன்னா, நம்ம என்ன செய்வோம்னா, இந்த சைட்ல -6 8 - 6ன்னு நம்ம சொல்லுவோம். = 2.
ஈக்குவல் டுன்னு சொல்லுவோம். இது வந்து இது மேத்தமெட்டிக்கல் ஃபவுண்டேஷன் சொல்றத விட இது மேத்தமெட்டிக்கல் சென்ஸ். 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையன்ட்ட இத போய் கேட்டா, அவன் கரெக்ட்டா சொல்லுவான். பொதுவா சொல்லணும்னா இது ஒரு கூட்டல் கழித்தல் கணக்கு மாரி தான். ஆமா. கூட்டல், கழித்தல் கணக்கு தான். ஸோ இதுவே ஒருத்தருக்கு புரியல. புரியாம நம்ம F1 கார் ரேஸ் இருக்கு இல்லையா? அந்த கார்ல ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஏரோடைனமிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. அதுக்கு பல கால்குலேஷன் இருக்கு. அதுக்கு நெறைய ஃபார்முலாஸ் இருக்கு. ஒவ்வொன்னுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு. இத புரிய வைக்க முடியுமா? கஷ்டம் தான். பேசிக் ஃபவுண்டேஷனே ஒருத்தருக்கு தெரியல. தெரியலங்கும்போது. நூறு பெரிய ஃபார்முலாவ காம்ப்ளிகேட்டடா வந்து புரிய வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். புரிய வைக்க முடியாது. இப்ப தமிழ் இலக்கணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆனா, ஆவனாவே ஒருத்தருக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க. குற்றிய லகரம், குற்றிய லிகரம் இதுக்கு வித்தியாசத்த நீங்க சொல்லி புரிய வைக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. கண்டிப்பா முடியாது. ஸோ, இதுல கேட்க இந்த எவல்யூஷன ப்ரீச் பண்ற நெறைய பேரு, சயின்டிஸ்ட் ஆகட்டும், யாரா வேணா இருக்கட்டும். பைபிளோட ஃபவுண்டேஷனே தெரியாது. ஸ்பிரிச்சுவல் சென்ஸும் இருக்காது. இப்ப நான் 2 எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா? அது மாரி ஒரு ஃபவுண்டேஷனும் இல்லாம கொஸ்டின் மட்டும் கேட்பாங்க. ஓகே. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னு வச்சுக்கங்களேன். உலகத்துல ஏன் ஒருத்தர் எழுதியிருந்தாரு. அ அ மனுஷன் வந்து தவறுவான்னு தெரியும்ல. அப்ப தவறுறதுக்காகவே அந்த பழத்த வச்சாரா ஆண்டவரு? அப்படின்னு கேட்டிருந்தாரு. அது கீழ்ப்படிதலுக்காக தான் அத உருவாக்கியிருந்தாரு. உருவாக்கியிருந்தாரு. இத இன்னொரு ஆங்கிள்ல பாருங்களேன். கடவுளுக்கு மனுஷன் கீழ்ப்படியல. படியல. அது விட்டுருங்க. ஓகே. யாருக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சோம்? சாத்தானுக்கு தான் கீழ்ப்படிஞ்சோம். அவனுக்கு கீழ்ப்படிஞ்சோம். இதுக்கு காட் எப்படி குறை சொல்ல முடியும்? அதான் கீழ்ப்படிய வேண்டியதுக்கு கீழ்ப்படியாம, கீழ்ப்படியக்கூடாததுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சுட்டோம். கீழ்ப்படிஞ்சோம். படிஞ்சுட்டு நம்ம என்ன சொல்றோம்னா, காட் மேல குறை சொல்றோம். காட குறை சொல்றோம். அவர் ஏன் அந்த மரத்த உருவாக்குனாரு? இப்ப இருக்க காலம் எப்படி போயிட்டு இருக்குன்னா, வீட்ல தண்ணி வரலனா கூட, கடவுள் தான் அதுக்கு காரணம். அப்படின்னு சொல்ற மனநிலைக்கு மனுஷங்க வந்துட்டாங்க. நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன். கடவுளுக்கு கண் இல்லையா? அப்படின்னு கேட்கிறேன். தண்ணி வராததுக்கு. இத தான் என்ன சொல்றேன்னா, ஸ்பிரிச்சுவல் சென்ஸே இல்லாம 1, 2 போடத்த கணக்கு போட தெரியாம, F1 கார்ல இருக்கிற ஏரோடைனமிக்ஸ் கணக்கு போட ட்ரை பண்றோம். ஓகே. கொஞ்சம் கஷ்டம் தான் அது. ரொம்பவே கஷ்டம் தான். இதுக்கு எப்படி ஃபவுண்டேஷன் இருக்கோ, மேத்தமேட்டிக்ஸ்க்கு எப்படி ஃபவுண்டேஷன் இருக்கோ, பைபிளுக்கு ஃபவுண்டேஷன் இருக்கு. ஏபிசிடின்னு இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான், சில விஷயங்கள புரிஞ்சுக்க முடியுமே ஒழிய, ஒண்ணுமே பைபிளே எடுத்து படிக்காம, நான் கேட்கிற கொஸ்டினுக்கு எல்லாம் பதில் சொல்லணும். அப்படின்னு இந்த எவல்யூஷனரி சயின்டிஸ்ட் கேட்குறாங்க. அப்படி பதில் சொன்னா ஒரு புரியக்கூடிய அளவுல இருக்க மாட்டாங்க தானே? எப்படி புரியும்? நீங்க நல்லா அழகா ஒண்ணு சொன்னீங்க. அதான் நம்ம சொன்ன மாரி, அப்படியே சொன்னா கூட அத ஏத்துக்கிற கெப்பாசிட்டி உங்களுக்கு மைண்ட்ல இருக்காது. ஏத்துக்கிறதுங்கிறத புரியாது. புரிஞ்சா தானே ஏத்துக்க முடியும். இப்ப நீங்க சொன்ன மாரி அந்த F1 ரேஸ் காரோட ஃபார்முலாவ சொன்னா, அது புரியக்கூடிய அளவுல இருந்தா தானே நம்ம எக்ஸ்ப்ளைனே பண்ண முடியும். ட்ரூ. அவருக்கு அந்த கூட்டல், கழித்தல் கணக்கே தெரியாத போது, நம்ம அந்த ஃபார்முலாவ சொன்னோம்னா கண்டிப்பா அது என்னன்னே தெரியாது. கண்ண கட்டி காட்டுல விட்ட மாரி தான் இருக்கும். கரெக்ட். அப்படி கண்ண கட்டி காட்டுல விட்டுட்டு, அவங்க கேட்கிற கேள்விகள் தான் இது எல்லாமே. கடவுளுக்கு மாற்றா சயின்ஸ் அப்படின்னு யோசிக்கிறாங்கல்ல. அத பத்தி என்ன நீங்க நினைக்கிறீங்க? நல்ல ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். என்னன்னா, ஆ இப்ப இருக்கிற நெறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, சயின்ஸ் வச்சு எல்லாமே செஞ்சிரலாம். சயின்ஸ் வந்து வாழ்க்கைக்கு போதுமானது. அத வச்சு எல்லா ப்ராப்ளத்தையும் சமாளிச்சிரலாம். அப்படிங்கிற மாரி யோசிக்கிறாங்க. அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மூலமா நம்ம இத கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு கிளாரிட்டி கிடைக்கும். சமீப காலத்தில ரொம்ப ஒரு பெரிய இயற்கை சீற்றம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த கலிஃபோர்னியா ஃபயர். வைல்டு ஃபயர் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நெறைய வீடுகள் அழிஞ்சதையும் நம்ம பார்த்தோம். இந்த கலிஃபோர்னியா லாஸ் ஏஞ்சலிஸ பொறுத்தளவுக்கு பெரிய பெரிய வசதி வாய்ந்த ஹாலிவுட் நட்சத்திரங்கள், மிகப்பெரிய செலிபிரிட்டீஸ் இவங்கலாம் இருக்கிற இடம். முக்கியமானவங்கலாம் அங்க தான் இருந்திருக்காங்க. ஆமா, அங்க தான் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களோட வீடுமே பாதிக்கப்பட்டிருக்கு. இது எதுக்கு நான் இப்ப சொல்றேன் அப்படிங்கிறத கொஞ்சம் கிளாசிஃபை பண்ணி சொல்றேன். ஓகே. இப்ப நீங்க அமெரிக்காவ எடுத்துக்கிட்டீங்கன்னா, உலகத்தில மிகப்பெரிய பொருளாதாரம்னா, மிகப்பெரிய வல்லரசுன்னா அமெரிக்கா தான். அமெரிக்கா தான். நம்ம இந்தியாவுடைய ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு நம்ம சொல்ற மாரி, நம்மளோட 7.5 மடங்கு அது பெருசு. ஓ! நம்மளோடது 4 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்கள். அவங்களோடது ஆல்மோஸ்ட் 30 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்கள். அவங்க கிட்ட இன்னொரு சின்ன இத பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த வைல்டு ஃபயர்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஏரோப்ளேன்ல இருந்து அந்த கெமிக்கல தூவுவாங்க. ஆமா. நம்ம பார்த்திருப்போம். பார்த்துருக்கோம். அப்ப அமெரிக்கால எவ்வளோ ஏரோப்ளேன்ஸ் இருக்கு? அப்படின்னு ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணும்போது, உலகத்தில இருக்கிற 15% கமர்ஷியல் ஃப்ளைட்ஸ் வந்து அவங்க கிட்ட இருக்கு. ஓ! மொத்தம் உலகத்தில 100 விமானங்கள் இருக்குன்னா, அதில 15 விமானங்கள் வந்து அமெரிக்காட்ட தான் இருக்கு. அதே மாரி டெக்னாலஜில நம்பர் 1 நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும்.
ஐடி நிறுவனங்கள் இந்த மாதிரி மிகப்பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே அமெரிக்கா நாட்டை சேர்ந்ததாக இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும். இவ்வளோ இருந்தும் அவங்களால என்ன பண்ண முடிஞ்சுச்சு? அந்த ஃபயர் அழிக்க முடியாமல் தன்னுட்டு தான் இருந்தாங்க. நீங்கள் மீதி இடத்த பார்க்கும்போது பெரிய பெரிய சீற்றங்கள்லாம் உலகத்தில் வந்திருக்கு. இவங்களால ஒன்றுமே செய்ய முடியல. நான் என்ன இங்கேருந்து பண்ணேன்னா நம்ம யூடியூப்ல உட்காந்து வேடிக்கை பார்த்தோம். அங்கே இருக்கவங்களும் அதான் பண்ணாங்க. அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. ஒன்றுமே செய்ய முடியல. பொருளாதாரம் இருக்குது, அதை போய் வேற ஏதாவது ஒரு வழியில் அதை முடிக்கிறதுக்கு ஏரோப்ளைன்ஸ் இருக்குது அவங்கக்கிட்ட, தொழில்நுட்பம் இருக்குது, கெமிக்கல்ஸ் இருக்குது, எல்லாமே இருந்துமே ஒரு சாதாரண ஒரு காட்டுத்தீயை அவங்களால என்ன பண்ண முடியல, அழிக்க முடியல. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, மனுஷனுடைய ஞானம் என்ன உயர்ந்தாலும் ஒரு சாதாரண காட்டுத்தீயை கூட அழிக்கிறதுக்கு அது எதுவாக இல்லை. இதுக்கே எதுவாக இல்லாதது கடவுளுக்கு மாற்றா எப்படி மனுஷனுக்கு உதவி செய்யும்? முடியாது. முடியாது, என்றைக்குமே முடியாது. அவங்களால என்ன பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட்மார்ட்டம்னு ஒன்று பண்ணுவோம் தெரியுமா? ஒருத்தர் செத்து போயிட்டாருன்னா அவரோட பாடியை வந்து ஏன் செத்தாருன்னு கண்டுபிடிப்பாங்க. அதை நல்லா பண்ணாங்க. எப்படி? எப்படின்னா, ஒருத்தர் சொன்னார் யாரோ வந்து தீயை பற்ற வச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய தொழிலதிபர் பேசுனதை நம்ம இதில் பார்த்தோம். ட்விட்டரில் ரொம்ப ஃபேமஸ். ஒருத்தர் பற்ற வச்சது அவ்வளோதோட ஸ்ப்ரெட் ஆகாது இல்லைங்களா? அவருடைய பார்வைக்கு யாரோ பற்ற வச்சாங்கன்னாரு. ஓகே. இன்னொரு சில புத்திசாலிகள் என்ன சொன்னாங்கன்னா, ChatGPT தான் காரணம்னாங்க. ChatGPT-யா? ஆமாம். எப்படி? Is ChatGPT really responsible for the fires, and why is social media blaming artificial intelligence? To understand that, let's look at how ChatGPT works. Imagine you type a prompt into ChatGPT. The prompt is turned into code. This code flows through a network of servers. The servers run thousands of complex calculations, and ultimately they produce the best possible response for you. Now, all of this happens on massive power-hungry servers. These servers work hard, so they generate heat, lots of heat. And so data centers need to prevent overheating. For that, they rely on cooling systems. And this is where water plays a crucial role. Cooling towers use vast amounts of water just to keep servers at optimal temperatures. Essentially, ChatGPT is a water guzzler. To put it in perspective, a 100-word email needs around a bottle of water. Same for every 4 to 5 prompts. ChatGPT gulps almost 500 ml of water for this. அதுக்கு அவங்க ஒரு பெரிய ஒரு ரிசர்ச்சே பண்ணி சொன்னாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், ChatGPT-யோட டேட்டா சென்டர்ஸ் எல்லாமே கலிஃபோர்னியாவில் தான் இருக்குது. ஓகே. நீங்கள் ஒரு மெயில் அனுப்புறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த டேட்டா சென்டரை இயக்குறதுக்கு தேவைப்படுற தண்ணி இருக்கு இல்லையா? ஆமாம். ஒரே ஒரு இமெயில் அனுப்பிச்சிங்கன்னா 1 லிட்டர் தண்ணி கிட்ட அதுக்கு தேவைப்படுமா? அதை கூல் பண்ணுறதுக்கு. ஓ. அதே மாதிரி ChatGPT வந்து நிறைய கோடிக்கணக்கான பேர் யூஸ் பண்ணுறதுனால அந்த ஊரில் இருக்க தண்ணியை பூரா அந்த டேட்டா சென்டர் யூஸ் பண்ணிருச்சு. அந்த டேட்டா சென்டர்லாம் யூஸ் பண்ணதுனால தண்ணி இல்லாமல் போயிடுச்சு. வறட்சி ஆயிடுச்சு. அந்த வறட்சி ஆனதுனால தீ அணைக்கிறதுக்கு தண்ணி இல்லை. ஆனால் இதை நம்புற மாதிரியே இல்லை இல்லைங்களா? இதுதான் அவங்க சொல்ல முடிஞ்சு கடைசியாக. இதுதான் கடைசியாக போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடிஞ்ச ஒழிய, எல்லாம் ரிசர்ச் பண்ணமே ஒழிய அணைக்க முடிஞ்சான்னு கேட்டால் அதை தவிர இது எல்லாம் நம்மளால பண்ண முடிஞ்சு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இது எதுக்கு நான் இந்த உதாரணத்தை சொன்னேன்னா, ஒரு உயரத்தில் இருக்கிற எல்லா விதத்துலேயும் அட்வான்ஸ்டு நிலைமையில் இருக்கிற ஒரு நாடால இவ்வளோ முக்கியமான பீப்புளெலாம் இருக்கிற இடத்தையே காப்பாற்ற முடியலையே. இந்த சயின்ஸ் எப்படி உலகத்தில் இருக்கிற மக்களை காப்பாற்ற முடியும்? எப்படி காப்பாற்றும்? இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துலேருந்தே காப்பாற்ற முடியாத நம்முடைய மனித ஞானம் பெரிய பெரிய காரியங்கள்லாம் நடக்கும்போது எப்படி காப்பாற்றும்? ஸோ அது வந்து ரொம்ப ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டம், தப்பான ஒரு பிலீஃப். அதாவது கடவுளுக்கு மாற்றா சயின்ஸை கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு தப்பான ஒரு. ஆனால் கடவுளால் மட்டும்தான் மனுஷனை காப்பாற்ற முடியும். ஆமாம், பல சிச்சுவேஷன்ஸில் முக்கியமான காரியங்களில் இப்பயும் சரி இட்டர்னிட்டிலையும் சரி ஆண்டவரால் மட்டும்தான் நம்மளை காப்பாற்ற முடியுமே ஒழிய மனுஷனோட முயற்சியோ மனுஷ ஞானத்தையோ வச்சு பண்ண முடியாதுங்கிறது அதுதான் சத்தியம். இன்றைக்கி நிறைய விஷயங்களை நம்ம பார்த்தோம். பிரதர் ரூபன் நமக்கு வந்து நிறைய சொல்லி கொடுத்தாரு, நிறைய நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றி பிரதர். பிரைஸ் லார்ட்.